நம்ம மேரேஜ் அலைன்ஸ் பார்க்கும்போது பயோடேட்டா, ஜாப், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க மறந்துடுறோம். நம்ம பொண்ணு பையனுக்கு கம்ஃபர்டபிலிட்டி மேட்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க மறந்துடுறோம். இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். கோபம் வரும்போது எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அவங்க மணியை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு வரும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். கரியர் அண்ட் பர்சனல் ஸ்பேஸ்க்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்யூச்சரில் கிட்ஸ், பேரண்டிங், லைஃப் ஸ்டைல், ஹாபீஸ், லிவிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதை பற்றிலாம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கான்வர்சேஷன்ஸ் மேரேஜ் கம்ஃபர்டபிலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் மேரேஜில் நீங்கள் ஒரு பர்சனை மட்டும் சூஸ் பண்ணுறதில்ல, அவங்களோட ஹேபிட்ஸ், வேல்யூஸ், பிலீஃப் சிஸ்டம்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹோல் லைஃப்பில் ஒரு பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்னர் நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க உங்களுக்கு ரைட்டான லைஃப் பார்ட்னர்னால் தெரிஞ்சுக்கணும். கமெண்ட் கம்பேட்டபிலிட்டி டு ரிசீவ் தி ஃப்ரீ ப்ரீ மேரிட்டல் கொஸ்டினர்.